பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு இன்னொரு விஷயமா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்த தெளிகிறேன். டாக் வித் ஜீசஸ் ப்ரோக்ராமில் மீண்டும் ஒரு விஷயமா உங்களை பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நம்ம அத்தாரிட்டியை குறித்து தியானித்து வருகிறோம். ஆண்டவர் எவ்வளோ தூரம் நம்ம அறிந்து கொள்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு அதிகாரம் கிடைக்கும். இன்றைக்கு 1 பேதுருவில் ஆண்டவர் இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் பட்சாபாதம் இல்லாமல் என்னங்களா, காட் வித்தவுட் பார்ஷாலிட்டி. நம்ம ஆண்டவர் இயேசு யார் தெரியுங்களா? பட்சாபாதம் இல்லாத தேவன். எல்லாரையும் ஒரே மாதிரி தான். 10 பிள்ளைங்கன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு பிள்ளை மேலே ரொம்ப பாசம் காட்டுவாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க, எல்லாருமே ஒரே மாதிரி தான். பட்சாபாதம் இல்லாத தேவன். He loves equally all. For him all are equal, all are important, no difference in caste or creed or religion. The love of Christ is for everyone. நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னா வித்தவுட் பார்ஷாலிட்டி. அவர் பட்சாபாதம் இல்லாத தேவன். பிறகு அவனுடைய கிரிகளின்படி நியாயத்திருக்கிறவர். இஸ் அ ஜட்ஜ். நிறைய பேர் ஆண்டவர் இயேசு யாருன்னா என் பாவத்தை மன்னிக்கிற ரட்சகன் வாங்க, வெரி குட். ஆனால் அதே சமயத்தில் அவர் நியாயாதிபதியாக திரும்ப வரப்போகிறார். பட்சாபாதம் இல்லாமல் நியாயத்திருக்கிறார். இஸ் அ ஜட்ஜாக இருக்கிறார். 3வது பார்க்கலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல். ஏசப்பா யார் தெரியுங்களா? இஸ் a லிவிங் ஸ்டோன். அவர் ஜீவனுள்ள கல். 5ஆம் வசனத்தில் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகா இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படி, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். 6ஆம் வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற மூலைக்கல். ஏசப்பா யார் தெரியுங்களா? இஸ் a சீஃப் கார்னர் ஸ்டோன். ஒரு வீடு கட்டணுன்னா மூலைக்கல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கல் வச்சுட்டு தான் அந்த வீடு சரியான பொசிஷனில் கட்டப்படும். 2 வாழை இணைக்கிறது அந்த மூலைக்கல் தான். ஆண்டவர் இயேசு ஜீவனுள்ள மூலைக்கல்லாகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர்தான் ஆதியும் அவர்தான் அந்தமாக இருக்கிறார். ஸோ அந்த மூலைக்கல் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, அந்த மூலைக்கல்லை வச்சு ஒரு ஆலயத்தை கட்டின்கிறார் ஆண்டவர். அந்த மூலைக்கல் இயேசு கிறிஸ்து. அது மேலே அஸ்திபாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரம். பிறகு அது மேலே உங்களை எல்லோரும் ஒரு கல்லாக வச்சுன்னுக்கிறார். நம்மெல்லாம் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறோம். அப்போ ஒருத்தர் ரசிக்கப்பட்ட ஒரு கல்லாக சேர்த்து ஒரு மாளிகை கட்டி தேவாதி தேவனே வாசம் பண்ணுகிறார். பிரியமான எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? நீங்களும் நாங்களும் ஏசப்பா ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் ஜீவனுள்ள கற்களாக்குறோம். ஏசப்பா மூளைக்கல்லாக்குறார். அவர் மேலே மாளிகை ஆலயத்தை கட்டினுக்கிறார். அந்த ஆலயத்தில் தேவனே வாசம் பண்ணுவார். ஸோ யூ அண்ட் மீ கான்ஸ்டிடியூட் டு த டெம்பிள் ஆஃப் கிரைஸ்ட், டு டெம்பிள் ஆஃப் காட். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். ஸோ ஏசப்பா எப்படி இருக்கிறாருங்க? மூளைக்கல்லா. தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கல்லாக மாறினார் ஆண்டவராக இயேசு. ஸோ ஈ இஸ் த கார்னர் ஸ்டோன். நீங்கள் தாவீது கோலியாத் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. தாவீது சின்ன 17 வயசு பையன், கோலியாத் பெரிய யுத்த வீரன். தாவீதுக்கிட்ட எந்த ஆயுதம் இல்லை, யுத்தத்துக்கு போகிறாரு. கோலியாத்துக்கிட்ட ஈட்டி கத்தி எல்லாம் இருக்குது. ஹெல்மெட் போட்டுனுக்கிறாரு. கத்தி 27 கேஜி இரும்பு கத்தி. பயங்கரமான ஒரு தோற்றமுடையவர் கோலியாத். சுமார் 10-14 அடி, 14 ஃபீட்டு. தாவீது 17 வயசு பையன். ஆனால் தாவீது ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறார்னா, கல் எடுத்துன்னு போனார் தாவீது. அதுக்கு அத்தரா இயேசுக்கு அடையாளமாக அதான் மூளைக்கல். அவர் சொல்கிறாரு, தாவீது நீ கத்தியோடு ஈட்டியோடு வருகிற கோலியாத்தே, நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில். அந்த ஒரு கல்லில் சத்துருவாகிய சாத்தான் கோலியாத்தை வீழ்த்திட்டார். ஏசப்பா ஒரே கல். அந்த கல்லுனால் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போனான். தானியேல் காலத்தில் ஒரு பெரிய சிலை இருக்குதுங்க. அநேக ராஜ்யங்கள் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது தரிசனத்தில். அப்போ அந்த கல் ஒரு பரலோகத்துலேருந்து ஒரு கல் மனுஷரால் பேர்க்கப்படாத ஒரு கல் அந்த சிலை மேலே விழுந்து பூமியில் ஒரு ராஜ்யங்களெல்லாம் தூள் தூளாக்கி அது ஒரு பெரிய மலையாக மாறுது. உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த கல் இயேசு கிறிஸ்துவின் அடையாளம், மூளைக்கல். அவருடைய ராஜ்யம் பூமி எங்கே ஸ்தாபிக்கப்படுவதாக. கிறிஸ்துவின் ராஜ்யம், இந்த பூமியின் ராஜ்யங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் தான். அவருக்கு தான் அதிகாரமே. இந்த பூமி ஃபுல்லாக ஆண்டவர் இயேசுவின் ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம். இட் பிலாங்ஸ் டு கிரைஸ்ட். எந்த நாடு எந்த தேசமாக இருக்கட்டும் அது ஆண்டவர் இயேசுவுக்கே சொந்தம். ஏன்னா அவர் தான் ராஜா கர்த்தர். ஐ இஸ் தி ஹெட் ஆஃப் ஆல் பிரின்சிபாலிட்டிஸ், அத்தாரிட்டி. பிறகு ஆண்டவர் இயேசு எப்படி இருக்கிறார்? முதல்ல பார்த்தோம் இஸ் அ பட்சாபாதம் இல்லாத தேவன். 2வது பார்த்தோம் அவர் நியாயாதிபதி. 3வது பார்த்தோம் அவர் மூளைக்கல். பிறகு ஆண்டவர் இயேசு எப்படி இருக்கிறார்? 1 பேதுருவிலே நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு
2:25 சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பொருள் கண்காணியமான திரும்பி. வி இஸ் த ஷெப்பர்ட் ஆஃப் அவர் சோல். உன் ஆத்துமாவுக்கு மெய்ப்பன். ஒரு ஆடுக்கு ஒரு மெய்ப்பன் தேவை, இல்லாட்டி ஆடு ஓடிவிடும் எங்கன்னா. அதுக்கு ஆகாரம் சரியாக கிடைக்காது, அது வாழ்க்கை அப்படி எங்கேயோ போயிடும் அது ஆடு. ஆனால் அதுக்கு ஒரு மெய்ப்பனுக்கு போது போஷிக்கிறார், புல்லுள்ள இடங்களை நடத்துகிறார், அமர்ந்த தன்னை நடத்துகிறார். ஏசப்பா உங்கள் ஆத்துமாவுக்கு நல்ல மெய்ப்பனாக்குறாருங்க. அதை மறந்துடாதீங்க. உங்கள் ஆத்துமாவை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உன் வழியெல்லாம் காக்கும்படி உனக்கு தூதரில் கட்டெடுக்கிறார். உங்கள் ஆத்துமாவை காக்கிறார். என் வாழ்க்கையில் ஆண்டு ஒரு நாள் வாக்கு கொடுத்தார், உன் ஆத்துமாவை காப்பேன். இன்னைக்கு வரைக்கும் காத்துகிறார். பிரியமானே, கர்த்தர் நல்லவர். அவர் அவர் இஸ் அ சீஃப் ஷெப்பர்ட் ஆஃப் அவர் சோல். பிறகு ஆண்டவர் இயேசு எப்படி இருக்கிறாரு? அதே 1 பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, அயால் தெளிந்த புத்தி உள்ளார் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாகுது. இந்த நல்ல கண்காணியாக இருக்கக்கூடியவருடைய கண் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், நம்முடைய ஜெபத்துக்கு வேண்டுதல் செய்து எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாகுது. சீக்கிரம் ஏசப்பா வரப்போகிறார். அவர் அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும் தயவுசெய்து. பிரியமானே, அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் மெய்ப்பனாக இருக்கிறார், ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார், அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் நம்ம என்னவா செய்திருக்கிறாரு? அதே 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியெடுத்து வரவழைத்தருடைய புண்ணியங்கள் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். உங்களை ஏசப்பா அவருக்கு சொந்தமான ஜனமாக பண்ணிட்டார். பிரியமானே, அவர் பட்சாபாதம் இல்லாத ஒரு தேவன், அவர் இரட்சகர், அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட அந்த தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த 1 பேதுருல 17ஆம் வசனம் வாசித்தெல்லாம் அந்த நியாயாதிபதி 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது, அது முந்தி நம்மிடத்தில் துவைக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படாத முடிவு என்னமாக இருக்கும். அந்த நியாயாதிபதின்னு சொன்னேன் இல்லையா, தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறார். சீக்கிரமாக ஏசப்பா வரப்போகிறார். நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் துன்மார்க்கம் பாவி எங்கே நிற்பான்? இன்னும் பாவத்தில் இன்னும் துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறியா? நீதிமானாக இயேசு நியாயத்திற்கு ஏசப்பா வரப்போகிறார். யாரும் தப்பிச்சிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் கூட யாராய்ந்து பார்க்கலாம். இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குற உங்கள் வாழ்க்கையில் மாலையாக இருக்கட்டும் காலையாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நீங்கள் ஜட்ஜாக வரப்போகிறீங்கப்பா. முதல் முறை வரும்போது ஏசப்பா ரட்சகராக வந்தார், பாவத்தை மன்னிக்க வந்தார், காப்பாற்ற வந்தார், போஷிக்க வந்தார், மெய்ப்பனாக வந்தார். 2ஆம் வருகையில் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். பிரியமானே, கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கொடுத்த ஜீவனுள்ள வசனங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்கு நீ நல்ல மெய்ப்பனாக, மூளைக்கல்லாக, ஆண்டவரே விலையேற பெற்ற மாளிகையாக அவர்களை மாற்றி நீர் வாசம் பண்ணுவீராக. இந்த வசனத்தை நீர்ப்பாய்ச்சலும் விளைய பெருக செய்தலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you all.